இன்றைக்கி ராகிக்கூழ் காய்ச்ச போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர் முளைக்கட்டி வச்சு ராகிக்கூழ் குழந்தைகளுக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க. அதுக்காக நம்ம மார்னிங்கே ராகியை ஊற வச்சு நைட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஈரத்துணியில் கட்டி வச்சுருக்கோம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள், ராகியில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒயிட் கலரில் அந்த இது வந்திருக்கு. நம்ம இதைய இப்போது தண்ணி ஊற்றி அரைச்சிக்க போகிறோம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இதில் இருக்கிற பால் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அரைச்சி பால் எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். இதை இப்போ அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், ராகி இந்தளவுக்கு எடுத்திருக்கேன். மொத்தமாகவே நான் 4 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் குழந்தைக்கு. இதில் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போது ஒரு வடிகட்டி வச்சு, இல்லைன்னா ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க, ஒயிட் கலர் கிளாத்து. நம்மளோட பாலை நல்லா வடிகட்டிக்கலாம். இல்லை ஏன் இப்போ மறுபடியும் இதையே இன்னொருக்கா தண்ணி ஊற்றி அரைச்சிக்க போகிறோம். குழந்தைகள் செய்யும்போது நல்லா கையெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் ஃபுட் செய்யணும். நமக்கு இந்தளவுக்கு பால் வந்திருக்கு. நல்லா வடிகட்டிக்கோங்க. இப்போ இந்த பாலை காய்ச்சிடலாம். பாலை மறுபடியும் வடிகட்டி ஊற்றிக்கோங்க. இப்போது இதில் எந்த அளவுக்கு பால் வந்துச்சோ அதில் 2 மடங்கு தண்ணியாக ஊற்றணும். இப்போது 1 டம்ளர் பால் வந்துச்சுன்னா 2 டம்ளர் தண்ணி, அந்த மாதிரி எனக்கு எந்த அளவுக்கு வந்துச்சோ அந்த அளவுக்கு நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இதில் நான் கொஞ்சோண்டு உப்பு சேர்க்குறேன். கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு சுகர் போட்டால் தான் இனிப்பாக சாப்பிடணும்னா சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். டாக்டர் சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு ஆட் பண்ணணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. சும்மா கொஞ்சம் ஆட் பண்ணாவே போதும். இப்போ நல்லா கெட்டியாகட்டும். இதோ இந்த அளவுக்கு இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். கரெக்டாக இருக்கும். இதோ இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க. பதத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஸ்பூன்லேயே ஊற்றிக்கலாம், இல்லை புட்டியில் போட்டு குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. எந்த அப்டேட்ஸையும் மிஸ் பண்ணாம இருக்க.